அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட். இதுக்கு ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following are released as pollutants during the firecrackers burning? Carbon monoxide, sulfur dioxide, nitrogen oxides, heavy metals. The answer is option D, 1, 2, 3 and 4. இதில் எல்லாமே வரும். ஹெவி மெட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெட், காப்பர், அலுமினியம், மேங்கனீஸ், கேட்மியம், டைட்டானியம், ஸ்ட்ரோன்டியம் இது எல்லாமே ரிலீஸ் ஆகுது. அண்ட் கேஸஸில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, சர்ஃபேஸ் ஓசோன், ஏரோசால்ஸ், பர்டிகுலேட் மேட்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ரிலீஸ் ஆகுது. ஓகே, which of the following are correct regarding the appointment of Chief Justice of India? Appointment of Chief CJ is to be made by the President under Article 126 of Constitution. After the receipt of recommendations of the outgoing CJ, the Union Minister of Law will put up the recommendation to the Prime Minister, who will advise the President in matter of appointment. The answer is option C, both 1 and 2. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். நேற்று லாஸ்ட்டு சிஜே வந்து ரிட்டையர் ஆகி நியூ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பதவி ஏற்றிருக்கிறாரு. ஸோ பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணாங்க, பதவி பிரமாணம் பண்ணி வச்சாங்க. ஸோ அது நியூஸில் இருந்தது. Which of the following statements are correct? After the abrogation of Article 370 and 35A in 2019, the first state legislative assembly elections for Jammu and Ladakh Union territories held recently. There is one chief minister for both, it is Jammu and Ladakh. The answer நெய்தர் 1 or 2 ரெண்டுமே தப்பு. ஏன்னா ஜம்முக்கு மட்டும்தான் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நடந்தது. லடாக்குக்கு வந்து ரீசெண்டாக கூட அந்த ஒரு மாதம் அந்த இஷ்யூ போயிட்டு இருந்தது. என்னென்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டு ஒரு கிளைமேட்டாலஜிஸ்ட், ஒரு கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் போராடிட்டு இருந்தார். அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த இஷ்யூ ஒரு 1 month போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக அப்துல்லா ஒரு சிஎம் ஆனதுக்கப்புறம் பழையபடி 2 ஸ்டேட்டு, சம்மர் ஸ்டேட் அண்டு ரெண்டு கேபிட்டல், சம்மர் கேபிட்டல் அண்ட் வின்டர் கேபிட்டல், ஜம்மு அண்ட் ஸ்ரீநகர், இதை 2 கேபிட்டல் மறுபடியும் ரிவைவ் பண்ணுறதுக்கு பேசியிருந்தார். ஸோ அது நியூஸில் இருந்தது. தென் ஸோ லடாக்குக்கு இன்னும் நடக்கலை. ஓகே, ஹவு மெனி ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹேவ் பார்டர் வித் ஸ்டேட் மகாராஷ்டிரா? குஜராத், சத்தீஸ்கர், தெலுங்கானா, கர்நாடகா, ஒடிசா. ஆன்சர் ஒன்லி 4. ஒடிசா மட்டும் வராது, மற்ற 4 ஸ்டேட்டுமே பவுண்டரி தான். இது போகன்னா கோவா இருக்குது, அப்புறம் டையூ டாமன் இருக்குது யூனியன் டெரிட்டரியில். ஓகே, அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் இருக்குது. ஓகே, ரீசெண்டாக என்ன அப்படின்னா ஒரு கிராமத்தில், மகாராஷ்டிரா தெலுங்கானா பவுண்டரியில் உள்ள ஒரு கிராமத்தில் வந்து ஒரு 5000 பேர் இருக்கிறாங்க. அங்கே வந்து 2 ஐடி கார்டு இருக்குது அவங்களுக்கு, 2 ஸ்டேட்டோட ஐடி கார்டு இருக்குது, 2 ஓட்டிங் ஐடி, 2 ஆதார் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பார்டரில் வச்சுக்கிட்டு 2 ஸ்டேட்லேயுமே ஓட்டு கூட பண்ணியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா அந்த ஊர் மக்கள் என்ன, அவங்க சரியான வெல்ஃபேர் அப்ரோச் எதுவும் வந்து சேர்றதில்லை, நலத்திட்டங்கள் எதுவும் வர்றதில்லை, எலக்ட்ரிசிட்டி எங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கிறதில்ல, இந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இஷ்யூவில் இருந்தது. தென் what does the term net zero often used in the COP29 discussion? The term means releasing zero emissions by stopping all renewable energy production. The term means releasing no more than the amount being recaptured by carbon dioxide abatement technologies. The term means releasing no more than the amount being released in 2020. None of these. The answer option B. The term means releasing no more than the amount being recaptured by the CO2 abatement technologies. So என்னன்னா இப்போ டெக்னாலஜி அப்படிங்கிறப்போ ஏதாச்சும் க்ரீன் ப்ராஜெக்ட் இருக்கலாம், இல்லை ஒரு ஃபாரஸ்டேஷன் இருக்கலாம். நேச்சுரலாக நம்மளுடைய டெக்னாலஜி எந்த அளவுக்கு CO2 அப்சர்வ் பண்ண முடியுமோ அதுக்கு மேலே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவு தான் வந்து நெட் ஜீரோ. ஓகே, ரிலீஸே பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை. ஓகே, இது நிறைய இந்த டேர்ம்ஸ் டெஃபினிஷன்ஸ் வந்திருந்தது, நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்துக்கோங்க. தென் ஸோ உங்களுடைய கரண்ட் ப்ரிப்பரேஷனை எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் www.geodemy.in அவைலபிளாக இருக்கும். ரிவைஸ் பண்ணுறது டெஸ்ட் மூலமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். ஓகே, அண்ட் ஜியோகிரஃபி ஆப்ஷனல் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஜியோகிரஃபி ஆப்ஷன் மெயின்ஸுக்கு சூஸ் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். பர்டிகுலராக தமிழில் மெயின்ஸ் எழுதுன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு செப்பரேட் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.